ஹாய்ங்க. கொரியர் வந்தாச்சு. 2 பாக்ஸ் வந்துருச்சு. காலையிலேருந்து ஒரு 3, 4 தடவ போய் போய் எட்டி எட்டி பார்த்துட்ருந்தோம் கிட்ஸு, நான் எல்லாமே. கொரியர் வந்துச்சான்னு. ஆனா வரவே இல்ல. ஸோ ஆனா ஈவினிங் வந்துருச்சு. ஸோ கிட்ஸ் எல்லாம் ஆர்வமா எல்லாமே ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. 2 பாக்ஸு 30 கேஜிஸு. 15, 15 கேஜியா தனியா பிரிச்சிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ நெறைய அனுப்பிச்சிருந்தாங்கங்க. நெறைய ஸ்நாக்ஸு. நான் கொஞ்சம் பாத்திரமும் கேட்டிருந்தேன். இட்லி பாத்திரமு, அதுக்கப்புறம் ரைஸ் அண்டு ஃப்ளோர் எல்லாம் போட்டு வைக்கிற ஆர்கனைசர் பாக்ஸ் அந்த மாதிரிலாம் கேட்டிருந்தேன். அதுவும் வாங்கி அனுப்பியிருந்தாங்க. ஸ்நாக்ஸ் தான் ரொம்ப எக்கச்சக்க ஸ்நாக்ஸு. அவங்க பெங்களூருக்கு போயிருந்தாங்கங்க எங்கள் பேரண்ட்ஸு. ஸோ அதனால அங்கேருந்து எல்லாத்தையும் வாங்கி அனுப்பிச்சிருந்தாங்க. அங்கே பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பெங்களூரில். ஸோ நிறைய பேக்கரி ஐட்டம்ஸ் தான் வந்து வாங்கி அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ எல்லாமே கருடா வேகா வந்து பார்த்தோன்னா தனித்தனியாக பபிள் ரேப் பண்ணியிருந்தாங்கங்க. ஸோ அதனால் எந்த ஸ்நாக்குமே உடையில. 1, 2 விரிசலெல்லாம் விட்டுருந்தது. பட் ஆனால் எல்லாமே மோஸ்ட்லி நல்லா வந்திருந்தது. நீங்களும் இந்த மாதிரி கொரியர்லாம் அனுப்பும்போது தனித்தனியாக பபிள் ரேப் கேளுங்க. சேஃபாக வந்துடுது. இது வந்து டோட்டலாக 30 கேஜிஸுங்க. ஸோ எங்களுக்கு வந்து கொரியர் சார்ஜ் வந்து பார்த்தோன்னா 23,000 ஆச்சுங்க. ஸோ 2 டைப் வச்சுருந்தாங்க. ஃபாஸ்ட், எக்ஸ்ப்ரெஸ் அண்ட் ஸ்டாண்டர்டுன்னு சொல்லிட்டு. ஸோ நான் கேட்டேன் எவ்வளோ எக்ஸ்ப்ரெஸ்னால் அவங்க சொன்னாங்க 30 கேஜினா 30,000 ஆகும். ஸோ ஸ்டாண்டர்ட்னால் வந்து 30 கேஜி 23,000 ஆகும்னு சொன்னாங்க. ஸோ நீங்கள் ஸ்டாண்டர்டே போடுங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ 5 to 7 days டெலிவரினாங்க. கரெக்டாக 7th டே வந்துருச்சுங்க. நாங்கள் வேறு பயந்துட்டு இருந்தோம் கோலுக்கு கரெக்டாக வந்துடுமான்னு. கரெக்டாக ஒரு நாளைக்கு முன்னாடி வந்துருச்சுங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது கிட்ஸ் தாங்க எல்லாமே அன்ராப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் எல்லாமே என் கையில் கொடுத்துட்டாங்க. ஸோ எல்லாத்தையும் நான் தான் வந்து தனித்தனியாக அன்ராப் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இவங்க அந்த சீஸ் பால் ஒன்று வந்திருந்ததுங்க ஒரு பேக். அதை எடுத்துகிட்டு ஓடிட்டாங்க. ஸோ அது சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அது அப்போயே வந்த ஒரு செகண்டே காலி ஆகிடுச்சு. ஸோ எல்லாமே வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இங்கே வந்து மலேஸ்வரம்ல ஆஷா பே ஸ்வீட் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து பாலை போட்டு சாப்பிட்றது, அப்புறம் வெண்ணெய் பிஸ்கெட்டு, அதுக்கப்புறம் தட்டை, அதுக்கப்புறம் வந்து இது வந்து கோடு பெலைங்க. ஸோ எனக்கு தமிழ் என்னன்னு தெரியல கோடு பெலைக்கு. ஸோ கோடு பெலை வந்திருந்தது. இந்த தட்டையே வந்து பேக்டு டைப் இருந்ததுங்க. அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இது வந்து எண்ணெயில் போட்டது. இன்னொரு ஒரு பாக்ஸில் மாதிரி வந்திருந்தது. அது வந்து பேக்ட் ஐட்டமு. ஸோ இது பாப்பாவுக்குங்க. அவளுக்கு பல் இப்போ தான் முளைக்குது சப்புறதுக்காக. பாருங்கள், அவள் எடுத்துட்டா. அவளோட ஐட்டம் அவள் கரெக்டாக பார்த்து எடுத்துக்கிட்டா. மல்லேஸ்வரமில் வந்து ஆஷா ஸ்வீட் சென்டர்னு இருக்குங்க. ஸோ பாருங்கள், அது வந்து ரொம்ப நல்லா இருந்ததுங்க. பேப்பர் ரேப் பண்ணியிருந்தாங்க நிறையா. சிலதெல்லாம் பிளாஸ்டிக் ரேப் தான் இருந்தது. ஸோ பேப்பர் ரேப்பே எல்லாமே இருந்து தான் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஸோ நல்லா இருந்ததுங்க. குவாலிட்டி வைஸ், டேஸ்ட் வைஸ், பேக்கிங் வைஸு, ஸோ எல்லாமே நல்லா இருந்தது. ஸோ நீங்கள் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட்டாக இருந்ததுங்க. நல்லா இருந்தது. ஒரு புளிப்பு, கார், லைட்டாக சால்ட்டி அண்ட் புளிப்பு இருந்தது. உள்ள ஸ்டஃபிங்கு ரொம்ப நல்லா இருந்தது. இது வரைக்கும் நான் சாப்பிட்டதில்ல. அது வந்து முறுக்கு, சின்ன முறுக்கு. ஸோ கை முறுக்கு, அந்த சின்ன ரவுண்டு முறுக்கு, அதுக்கப்புறம் இது ஒரு கைண்ட் ஆஃப் பட்டர் பிஸ்கெட்டு. ஸோ அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸுங்க. ஸோ எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க. கடையே எல்லாத்துலேயும் ஒரு வெரைட்டி எடுத்து வாங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட்டு ஒரு கொலு பொம்மையும் சேர்த்து 30 கேஜிஸு. ஸோ அவ்வளோ ஸ்நாக்ஸ் வாங்கியிருக்காங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், ஷேர் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐக்கானுங்க. ஸோ இதெல்லாம் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக கிடைக்கும் ஆஸ் அ சப்ஸ்கிரைபர் இன்கேஸ்.
பிரிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. கடைசி என்ன பிரிக்க வச்சுட்டாங்க. அவங்க கொஞ்சம் இதை பிரிச்சுட்டு எல்லாமே கிளம்பிட்டாங்க. ஸோ ஐ வாஸ் ஜஸ்ட் அன்ராப்பிங் எவ்ரி திங். இன்னும் பறிச்சுக்கிட்டே தான் இருக்கிறேன். பாய்ங்க.